பிபி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல்ல நம்ம நந்தினியுடைய கணவரா நடிக்கிற இவருடைய பெயர் என்ன? சீரியல்ல தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி ரோல்ல சூப்பரா நடிக்கிற இவங்களுடைய உண்மையான பெயர் ஹரிப்பிரியா. இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு பினான்சியல் மேனேஜர், அம்மா ஒரு டீச்சர். இவங்க பாத்தீங்கன்னா விஸ்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சூப்பரான டான்சர் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில எம்ஏ இன் பரதநாட்டியம் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆசையே போஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறதான். நிறைய ஷோ ஆங்கரிங் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய டிவி சேனல்ஸை பத்தி இவங்க ஹோஸ்டாவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க முதல்ல அறிமுகமான சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல தான் அறிமுகம் இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு ஜோடியா பிரியா அப்படிங்கிற ரோல் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்பவே பீக்கான சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் கதை அப்படிங்கிற சீரியல் இவங்க விக்னேஷ் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் இவங்க ஒன்னாதான் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள்னால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கு. அவருடைய பெயர் சாய் பிருத்திவி. நம்ம ஹரிப்பிரியா நிறைய இன்டர்வியூக்குள்ள எனக்கு என்னுடைய மகனை ரொம்பவே பிடிக்கும், சாய் பிருத்திவிக்காக தான் நான் இப்ப நடிக்கிற எல்லா பணமுமே, நான் சம்பாதிக்கிற எல்லாமே அவனுக்காக மட்டும்தான், அவனுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹரிப்பிரியா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹரிப்பிரியா அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய படங்களை கூட நடிச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க நடிச்ச படங்கள்ல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், எதற்கும் துணிந்தவன் படத்துல நடிச்சிருக்கேன், என்ன சொல்ல போகிற படத்துல நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பிளாக்மெயில் அப்படிங்கிற படத்தை கூட நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாம் சப்போர்ட்டிங் ரோல் தான் கிடைச்சது. ஆனாலுமே எல்லாமே நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹரிப்பிரியா மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லட்சுமி சீரியல், கண்மணி, சரவணன் மீனாட்சி, வாணி ராணி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. முக்கியமா இவங்க பிரியமானவள் சீரியல்ல இசை அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர், ரொம்பவே சந்தோஷமா நடிச்சிருப்பாங்க. அந்த இசையை பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா இவங்களுக்கு அப்படியே பேர் கெட்ட பேர் நடந்த எந்த சீரியல் அப்படின்னா கண்மணி சீரியல்ல வளர்மதி அப்படிங்கிற ரோல்ல வில்லியா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா நிறைய மக்கள் என்னை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கண்மணி சீரியல்ல வளர்மதி நீதான் அப்படின்னு சொல்லி நான் எங்க போனாலுமே என்ன கேட்டு என்னுடைய மூதி தடவை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் புரிஞ்சிச்சு, இல்ல நம்ம வில்லி ரோல்ல சூப்பரா நடிச்சிருக்கோம், அவங்க என்ன ஒரிஜினல் வில்லியாவே பாக்குறாங்க, அதனுடைய நடிப்பு கிடைச்ச வெற்றிதான்னு சொல்லி நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே போல்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி அப்படிங்கிற ரோல்ல ரொம்பவே அருமையா நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஹரிப்பிரியா நடிச்ச சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்ல 2011 கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் கதை, லட்சுமி வந்தாச்சு, கல்யாணம் முதல் காதல் வரை, பிரியமானவள், விதி, சரவணன் மீனாட்சி, கண்மணி, செந்தூர பூவே, தாலாட்டு, எதிர்நீச்சல், ரோஜா 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறைய சீரியல்ஸ்ல இவங்க முக்கியமா எதிர்நீச்சல் சீரியலுக்காக, அதுக்கப்புறம் பிரியமானவள் சீரியலுக்காக, கண்மணி சீரியலுக்காகலாம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் கூட இவங்க வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க எப்ப லைவ் வந்தாலுமே ஏன் உங்களுடைய கணவரை பிரிஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான். இவங்களுடைய சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நானும் என்னுடைய கணவரும் காதலிச்சு திருமணம் பண்ணோம், ஆனா எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, அதனால ரெண்டு பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நாங்க மனப்பூர்வமா தான் பிரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விக்னேஷும் கூட சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல, எனக்கு என்னுடைய மகன் சாய் பிருத்தி நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், எனக்கு என்னுடைய பையனை ரொம்பவே பிடிக்கும், நானும் ஹரிப்பிரியாவும் காதலிச்சு திருமணம் பண்ணது எல்லாமே உண்மைதான், நாங்கள் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒத்து போல, அதனால நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹரிப்பிரியா அவர்களுடைய பெரிய ஆசையே ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கான முயற்சிகளை இவங்க எடுத்துட்டு வராங்க. ஹரிப்பிரியா நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க, நிறைய டிவி ஷோ ஆங்கர் பண்ணியிருக்காங்க, சில மூவிகள் நடிச்சிருக்காங்க, சீரியல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் இவங்க டைரக்டராகவும் வர போறாங்க. ஸோ அதுக்காக நிறைய மக்கள் அவங்களை வாழ்த்திட்டு வராங்க. நாங்களும் கூட எங்களுடைய சேனல் சார்பா ஹரிப்பிரியா அவர்கள் சீக்கிரமா ஒரு டைரக்டரா இருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, நீங்க சொல்லுங்க, ஹரிப்பிரியாவுடைய நடிப்பை பத்தியும், உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முக்கியமா ஹரிப்பிரியா நடிச்ச சீரியல்ல எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.